ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோல சந்திக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த நிலை எப்பவுமே தொடரும்ன்றதை நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு மேட்சஸும் மிஸ் பண்ணாம கன்சிஸ்டண்டா ட்ரீம் 11 வின் பண்றதுக்கான முயற்சியை நம்ம பண்ணுவோம். கண்டிப்பா நம்மளால முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ட்ரை சீரிஸ் மேட்ச், அதாவது ஜிம்பாப்வே, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து ஆடக்கூடிய ட்ரை சீரிஸ் மேட்ச் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு 11 பேர் ட்ரீம் டீம்ல வர வாய்ப்பு இருக்குன்றதை தான் நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோன்ற விஷயம் உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். ஸ்கிப் பண்ணீங்கன்னா வீடியோ பார்க்கறதே வேஸ்ட்ன்றதை நான் கிளியரா சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா ஜிம்பாப்வே அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இவங்க 2 பேர் தான் ஆட போறாங்க. ஸோ 14th ஜூலை 4:30 PM, அதாவது மண்டே 4:30 PM இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹரேரே கிரிக்கெட் ஸ்டேடியம், அங்கதான் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஜிம்பாப்வேல தான் நடக்க போகுது. இது சேம் ஸ்டேடியம் தான். பிச் நம்பர்ஸ் மாற வாய்ப்புகள் இருக்கு. அது என்னன்றது நான் உங்களுக்கு டெலிகிராம்ல இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ இந்த மேட்ச் இந்தியன் டைம் படி 4:30, ஜிம்பாப்வே டைம் படி 1 மணி. ஸோ ஜிம்பாப்வே டைம் படி 1 மணினா அங்க செம்மையான ஒரு வெயில் இருக்கும். ஸோ ஹீட் அதிகமா இருக்கும். இது எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி தான் நம்ம ஆட முடியும். ஸோ ஜிம்பாப்வே அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா 2 கண்ட்ரிலுமே வெயில்ன்றது எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. தென் டியூ ஃபேக்டருக்கு சான்ஸ் இல்லைங்க. ஒரு கேம் டே கேம்ன்றதுனால ஒன் சைட் ஃபேவர் டாஸ் ஒரு மேட்டரா இருக்காது. டியூ ஃபேக்டருக்கு வாய்ப்பு கிடையாது. தென் இந்த ஸ்டேடியத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு கொஞ்சம் பேசர்ஸை விட பெட்டரான ஒரு டேர்ன் இருக்கு. ஸோ நல்லா ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ப்ரீவியஸ் மேட்சோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு. பிச்சில் கிராக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டேர்ன் பண்ணுவாங்க. எதுக்கும் நம்ம லாஸ்ட் மினிட்ல பிச்சை ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அப்படி பிச்சு எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம யாருக்கு அட்வான்டேஜ் கொடுக்கணுன்றது முடிவு பண்ணலாம். தென் பேசர்ஸை பொறுத்த வரைக்கும் கட்டர் பால், ஸ்லோயர் பால், ஹார்டர் லென்த் ஸ்மார்ட்டா போடுறவங்க, குறிப்பா இந்த ஸ்பீட் பால் போடுறது, ஸ்விங் பண்றது மேட்டர் கிடையாது. வெதர் பாத்தீங்கன்னா 24ல இருந்து 26 செல்சியஸ் வெயில் அடிக்கும்ன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்கு. சரி, ஓகே, 2 டீம்ஸோட 11ஸை பார்த்துட்டு டைரக்டாவே எந்த ஒரு 11 பிளேயர்ஸ் ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம கிளியரா பார்த்துருவோம். சரி வாங்க. ஜிம்பாப்வேவை பொறுத்த வரைக்கும் கிளைவ் மதண்டே விக்கெட் கீப்பர், ரியான் புல், வெஸ்லி மாதவரே, சிக்கந்தர் ராசா, பிரியன் பென்னட், டோனி முனியங்கா, ட்ரெவேரே கவுண்டு, வெல்லிங்டன் மஸ்கடசா, ரிச்சர்ட் நகரவா, பிளெஸிங் முஸ்பரானி அண்ட் வின்சென்ட் மஸ்கெசா. சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ட்ரிக்ஸ், டேவ்லட் பிராவிஸ், ராசி வேண்டர்டசன், ஜார்ஜ் லிண்ட், லோஹன் டி பிரிட்டோரியஸ், போச், ரூபன் ஹெர்மன், ஜெரால்ட் காட்சி, ஷேரன் முத்துசாமி, லுங்கி இங்கிடி, நர்ந்திரே பர்கர். ஸோ இது சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ஒரு 11ஸ். ஸோ நான் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் இந்த 11ஸ் தான் விளையாடுவாங்கன்னு. இதில் 1 or 2 சேஞ்சஸ் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா யாரை பிக் பண்ணணும், பிக் பண்ண வேணான்றது நான் உங்களுக்கு டெலிகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் சேனலோட லிங்க். சரி, ஓகே. இப்போ டேரக்டா அந்த ஒரு 11 பிளேயர்ஸ் யார் வர வாய்ப்பு இருக்குன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட சொல்றேன். வாங்க பார்ப்போம். நம்பர் 1 ரியான் புல். ரியான் புல் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் அண்ட் தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 30+ ரன் ஆடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ஸ்டேடியம்ல எக்கச்சக்கமான மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் புல்க்கு இருக்கு. நம்பர் 1 புல். ஸோ நம்பர் 2 பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் ராசா. டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ எல்லாருமே இவர் தான் கேப்டன் ட்ரை பண்ணியிருப்பாங்க. கேப்டன் சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருக்கு நம்பர் 2 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். அவர் ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வெல்லிங்டன் மஸ்கடசா, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். இந்த பிச்சில் நல்லாவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இவரையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இவர் நம்பர் 3rd ஆப்ஷன். அண்ட் தென் ரிச்சர்ட் நகர்வா. நம்பர் 4th ஆப்ஷன். ஸோ சேம் புல் மாதிரி லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிச்சில் அவருக்கு இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல போடுவாரு. ஸோ கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு, 2 விக்கெட்ஸ் மினிமம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நகரவாக்கு இருக்கு. ஸோ இவரையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்பர் 5 ராசி வேண்டர்டசன். நம்பர் 5. ஸோ ஒரு கேப்டன்ஷிப் பண்ண போறாரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்போட ஆடுவாரு. ஸோ அதனால நம்பர் 5th ஆப்ஷன் நான் அவருக்கு கொடுத்துருக்கேன். நம்பர் 6 ஜார்ஜ் லிண்ட். நம்பர் 6th ஆப்ஷன். டபுள் அட்வான்டேஜ், பாலும் போடுவாரு, பேட்டிங்கும் ஆடுவாரு. அதனால டபுள் அட்வான்டேஜ் அவருக்கு 6th ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். 7th ஆப்ஷன் போச்க்கு நான் கொடுக்குறேன். சவுத் ஆப்பிரிக்கன் சைட்ல இருந்து கண்டிப்பா டெத் ஓவரை பவுல் பண்ணுவாரு. அதனால 7th ஆப்ஷன் நான் அவருக்கு கொடுக்குறேன். பேட்டிங்ல வந்தாலும் நல்ல ரன்ஸ் ஆடக்கூடிய ஒரு கேபபிலிட்டி இருக்கு. தென் சேரன் முத்துசாமி.
முத்துசாமி வந்து நம்பர் 8th ஆப்ஷன். ஸோ வந்து கரெக்டாகவே இருக்கும் முத்துசாமிக்கு. ஸோ அதே தான் ஒரு இந்தியன் ஸ்பின்னர், இந்தியன் டீம்லேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா கார்டாக போயிருக்காரு. ஸோ வந்து ஒரு இந்தியன் ஸ்பின்னர்னாலே கரெக்டாக இருக்கும் ரீசன்னால அவருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ 9th ஆப்ஷன் லுங்கி இங்கிடி. 9th ஆப்ஷன் லுங்கி இங்கிடி. ஸோ லுங்கி இங்கிடி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பவுல் பண்ணுவார். ஸோ அதனால 9th ஆப்ஷன் லுங்கி இங்கிடி. கண்டிப்பாக 2 விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 9 பேர் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் கிளேவ் மனேடேவும் லுஹன் டே பிரிட்டோரியஸும் இருக்காங்க. ஸோ 2 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க. இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியஸ் தான் போயிருக்காங்க. ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம்ஸ் நல்லா இருக்கு. ஸோ நீங்க உங்களோட காமனான டீம்லாம் அவரே ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் மாத்தி டிஃபரன்ஷியலா போகணும்னு நினைக்கிறவங்க கிளைவ் மனேடேக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஹோம் அட்வான்டேஜ் வந்து ஜிம்பாப்வேக்கு இருக்கு. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் ஆஃப்ரிக்கா சைடு ஃபேவரான டீம்ஸை மேக் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து 5x6 ஜிம்பாப்வேலேருந்து ஒரு 5 பேரும் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஒரு 6 பேரும் இந்த மாதிரி உங்க டீமை மேக் பண்ணீங்கன்னா அது ஒரு கரெக்டாகவே இருக்கும். ஸோ வந்து மனேடேக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து பாருங்க, வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம காமனான டீம்ல பார்க்கும்போது விக்டோரியஸ் நான் 10th ஆப்ஷனா கொடுக்குறேன். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா 90% கிட்டக்க பிக் பண்ணியிருக்காங்க. 20 ரன் ஆடிட்டு ஒரு 3லேருந்து 4 கேட்ச் பிடிச்சாலுமே அது நமக்கு ரேங்க் வைஸ்ல ரொம்ப டவுன் பண்ணிடும். ஸோ அந்த ஒரு ரீசனை கவர் பண்ற விதமா நான் வந்து விக்டோரியஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 11th ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ். ரீசா ஹென்ட்ரிக்ஸ்க்கு நான் 11th ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பனிங்ல வராரு. ஸோ அந்த பொறுப்போடு ஆடுவார். சொல்றது கரெக்டாக கேளுங்க, ஆடினா நல்ல ஒரு 30லேருந்து 40 ரன் ஆடுவார். அப்படி இல்லைன்னா 5 ரன்ல அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்க ஒரு 5 ரன்ல அவுட் ஆவாருன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பிரென்னட்டுக்கு நீங்க போய் ட்ரை பண்ணலாம். அந்த 11th ஆப்ஷனா நீங்க பென்னட்டை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 11 பிளேயர்ஸ் யார் யார் வர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம்னா ரியான் பிரில், சிக்கந்தர் ராசா, பிரியன் பென்னட், ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 3, வெல்லிங்டன் மஸ்கடசா 4, ரிச்சர்ட் நகரவா 5, லுங்கிங்கிலி 6, சேரன் முத்துசாமி 7, போஷ் 8, விக்டோரியஸ் 9, ஜார்ஜ்லின் 10, ரசி வெண்டர் டெசன் 11. ஸோ இந்த ஒரு 11 பேர் வந்து ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் ப்ரீவியஸ் மேட்ச் ஸ்ட்ராட்டஜி, இந்த மேட்சோட வெதர் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கட்டு மிச்சர் ஒரு 11 பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ மனேடேக்கான ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பிச்சில் விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அவரை ட்ரை பண்ணி பார்க்கறது ஒரு நல்ல விஷயமா போகும். விக்டோரியஸ்க்கு பதிலாக ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. கிளைவ் மனேடே டாப் ஆர்டர்ல வராரு, விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஓகேங்களா? தென் புல்லோட ஆப்ஷன் நம்ம பார்த்தாச்சு. மாதவேரி டபுள் ஆப்ஷன் இருக்கு, பட் ஆனால் இன்கன்சிஸ்டண்டா இருக்காரு. கரண்ட்ல ஃபார்ம்ல இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசன்னால இவரை உங்க விருப்பப்படி நீங்க பார்த்துக்கலாம். இவரை நம்ம கொடுக்கல. முனியங்கா வந்து ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா ஒரு 10லேருந்து 15 ரன் ஆடுவாரு. அண்ட் ட்ரேவேரா கவண்டு இவரும் ஒரு மீடியம் பேஸ் பவுலர். ஸோ பேட்டிங் கொஞ்சம் லோயர்ல தான் வருவாரு. ஸோ அந்த அளவுக்கு கரெக்டா இருக்குமா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்ன்றது எனக்கு தெரியல. அதனால ஒரு ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன், நீங்க பார்த்துக்கோங்க. முஸ்பரானி பேஸ் நல்லா இருக்கும், பவுன்சர்ஸ் நல்லா போடுவாரு, கட்டர்ஸ் பால்லாம் நல்லா போடுவார். ஆனால் இந்த பிச்சில் ஸ்பீடு மட்டும் பத்தாது, ஸ்மார்ட்டா போடணும். இருந்தாலும் ஹோம் அட்வான்டேஜ்ன்ற ஒரு ரீசன்னால நீங்க அவரை பிக் பண்ணலாம். 1லேருந்து 2 விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் இவரை விட ரிச்சர்ட் நகர்வா பெஸ்டாவே இருப்பாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்ன்றது என்னோட கருத்து. நீங்க முஸ்பரானியை கன்சிடர் பண்ணலாம். வந்து இந்த வின்சென்ட் மஸ்கேசா இவரு வந்து லெக் பிரேக் கூகுலிக் பவுலர். ஸோ இந்த பிச்சுக்கு ஸ்பின்னிங் நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. டிஃபரன்ஷியலா ஒரு ஸ்பின்னருக்கு போகணும். இந்த வெல்லிங்டன் மஸ்கடஸாவே நல்ல ஒரு ஆப்ஷன், 2லேருந்து 3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருந்தாலும் அடிஷனலா ஒரு ஸ்பின்னர் நீங்க ஜிம்பாப்வேலேருந்து தேடுறீங்க, அவர் மேல நம்பிக்கை இல்லாமனா நீங்க இந்த ஸ்பின்னர் ஒரு மேட்சை பிளே பண்ணாருன்னா போலாம். ஒரு லெக் பிரேக் பவுலர், ஒரு 1லேருந்து 2 விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இவருக்கு இருக்கும். ஸோ ஜிம்பாப்வே சைட்ல இருந்து ஓரளவுக்கு நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல இருந்து நம்ம வந்து பிரேவிஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பிஞ்ச் ஹிட்டர், ஹார்ட் ஹிட்டர், வந்தோன்னா ஒரு ஃபியர்லெஸ்ஸான ஒரு பேட்டிங் ஆடுவாரு. ஒரு 3rd டவுன் 4th டவுன்ல வர வாய்ப்புகள் இருக்கும். வந்தோடனே அடிக்க பார்ப்பாரு. பட் ஜிம்பாப்வே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பிச்சு, புதுசா ஆட போறாரு. எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாருன்றது ஒரு கேள்விக்குறி. அதனால நான் அவரை பிக் பண்ணல. உங்களுக்கு அவர் மேல ஒரு ட்ரஸ்ட் இருந்தா நீங்க அவரை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? பார்க்கலாம். தென் வந்து வேண்டர் டெசன் பத்தி பார்த்தாச்சு, ஜார்ஜ் லின் டபுள் ஆப்ஷன் பார்த்தாச்சு, பிரிட்டோரியஸ் மனடேவா பிரிட்டோரியஸா பார்த்தோம், இவரை பத்தி நம்ம பார்த்தாச்சு. போஷ் டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவாரு, அதை பத்தி பார்த்தாச்சு. தென் வந்து பேட்டிங்ல வாய்ப்பு கிடைச்சாலும் 10லேருந்து 15 ரன் ஆட முடியும். ஹெர்மனும் ஒரு விக்கெட் கீப்பர், அவரும் பண்ணலாம். அதர்வைஸ் விக்டோரியஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஹெர்மன் பிளே பண்ணா ஹெர்மன் இன்னும் கொஞ்சம் டாப்ல வந்து ப்ரொமோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொறுமையா ஆனாலும் ஒரு 20 ரன்ஸ்க்கு மேல அடிப்பாரு. தென் பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், சான்ஸ் கிடைச்சதுன்னா பெரிய பெரிய ஹிட் ஆடக்கூடிய பிளேயர் தான் ரூபன் ஹெர்மன். பார்த்துக்கோங்க. காட்ஜியை பொறுத்த வரைக்கும் பேஸ் நல்லா இருக்கும். ஜிம்பாப்வே வந்து ஃபர்ஸ்ட் டைம் புதுசா வராங்கன்றதுனால நான் பெரிய லெவல்ல அவரை நான் கன்சிடர் பண்ணல. இங்கிடிக்கெல்லாம் ஏன் கொடுத்தேன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஜிம்பாப்வேல ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ காட்ஜிக்கான ஒரு ஆப்ஷன்.
முத்துசாமி. சேரன் முத்துசாமி கண்டிப்பா ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வந்து ஃபாரினர்ஸை வந்து டாமினேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சேரன் முத்துசாமிக்கு 2 விக்கெட் அடிக்க வாய்ப்புகள் கூட இருக்கா. பட் இந்த பிக்சருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருப்பாருன்றது என்னுடைய கருத்து. லுங்கி இங்கிடி 2லேருந்து 3 விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு. நேண்ட்ரே பர்கர் ஒரு டிஃபரன்ஷியல் பிக். பேசர்ஸ்ல இவரும் ஸ்மார்ட்டா போடக்கூடிய ஒரு பவுலர். கொஞ்சம் டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணணும்னா நேண்ட்ரே பர்கர் ரொம்பவே ஒர்த்தாவே இருப்பார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இந்த ப்ரெடிக்ஷன்ல இந்த ப்ரெடிக்ஷன் அண்ட் ப்ரிவியூல நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 11 பிளேயர்ஸ் யாரு வர வாய்ப்புகள் இருக்கும் ஃபேண்டசி டீம்லன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு 11 பேர் செலக்ட் பண்ணாத 11 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான ஒரு ஆப்ஷன்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். இதுல இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ரேண்டமா இவங்க அவங்கன்னு சொல்லி பார்க்காம மேட்ச்ல இருக்க 22 பேரையும் நம்ம பார்த்துருக்கோம். இதுல இருந்து ஒரு ஐடியா வரும். சரி, இப்போ நான் ஒரு 11 பிளேயர்ஸ் சொல்லியிருக்கேன். 11 பிளேயர்ஸ் இல்லாம அடுத்த ஒரு 11 பிளேயர்ஸ் தான் எப்படியும் நான் சொல்றேன் பாருங்க. நம்ம கொடுத்த ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸ் 11 பிளேயர்ஸ் இருந்து ஒரு 6லேருந்து 7 பேர் எப்படியே வந்துருவாங்க. மிச்சம் ஒரு 11 பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லைங்க, நம்ம செலக்ட் பண்ணாத ஒரு 11 பிளேயர்ஸ், அதுல இருந்து 4லேருந்து 5 பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் போகும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட மைண்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் மாத்தி மாத்தி பிக் பண்ணுங்க யார் வந்து பர்ஃபெக்டா இருப்பாங்கன்றது. ஸோ ஓரளவுக்கு நம்ம கிளியர் பண்ணிப்போம். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யார் யார் எலிஜிபிளா இருப்பாங்கன்னு நம்ம சொல்லி பார்ப்போம். ரியான் பில் சிபாபே சைட்ல இருந்து 1. ஸோ காமன் ஆஃப் த யூசர்ஸ் எல்லாருமே சிக்கந்தர் ராசாவை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருக்கே நான் 2வது ஆப்ஷன் சொல்றேன். ஸோ கொஞ்சம் டிஃபரன்ஷியலாக ட்ரை பண்ணணுன்றவங்க அவருக்கு ட்ரை பண்ணாதீங்க, வைஸ் கேப்டன் அந்த மாதிரி போங்க. பட் ஆனால் ஆவரேஜ் ஆஃப் த யூசர்ஸ் அவர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ 3வது ஆப்ஷன் ரிச்சர்ட் நகரவா, 3rd ஆப்ஷன். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா சைட்லேருந்து யார் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா சேரன் முத்துசாமி நான் கொடுக்குறேன் 1, அண்ட் தென் ரஃபி வேண்டர்டெசன் 2, அண்ட் தென் ரீசா ஹென்ரிக்ஸ் ஆர் வேண்டர்டெசன் உங்க விருப்பம் போல கொடுக்கலாம். பட் ஆனால் இன்னும் டெக்னிக்கலான டீம்ல இந்த வெல்லிங்டன் மஸ்கடாஸா இருக்காரு இல்லைங்களா, இவரை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கேம் சேஞ்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸை இப்போ பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு வீடியோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லா மேட்சஸும் நம்ம கவர் பண்ண போறோம். எல்லா மேட்சஸ்க்கான முயற்சியை நம்ம பண்ண போறோம். முயலும் ஜெயிக்கும், மாமியும் ஜெயிக்கும், முயலாமை மட்டும் ஜெயிக்காது. நம்ம இதுக்கப்புறம் முயற்சி பண்ண போறோம். நம்ம கிட்ட இருக்க ஒரு லீத்தலான வெப்பன். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு அந்த லாஸ்ட் ½ ஹவர்ல நம்ம டீம்ஸ்லாம் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் தான் கொடுக்க போறோம். மேக்ஸிமம் டெலிகிராம்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஆன் மேட்ச் டேல என்ன ஒரு அப்டேட்டா இருந்தாலும் சரி, என்ன ஒரு சேஞ்சஸா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு எல்லாமே டெலிகிராம்ல கொடுக்குறேன். நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.